அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆமென். அப்போ இங்க தேவன் ஒரு கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தான்னு சொல்றாரு. ஒப்பு கொடுத்தானா யாரு? இவரே தான் அனுமதிக்கிறார். சரி, விசாரிச்சுட்டு பார்க்கிறார். சரி, நீ எடுத்துக்கா. ஏன்னா இந்த மரம் பிரோஜனம் இல்லை அப்படின்னு தெரியும். ஏன்னா அந்த மரம் வளரணும்னா சத்தியத்தை நிஜனும் அறியணும். அதை அறிந்து கொள்ளணும்னா அந்த மரங்கள் வேஸ்ட். அப்படிதானே? அதை என்ன செஞ்சுருவாங்க? வெட்டி போட சொல்லிடுவாங்க. அப்போ இங்க பாருங்க, சொல்லப்பட்டிருப்பாங்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியினால் என்னதில்லை, சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விருப்பம் அவங்களுக்கு இல்ல. ஆனால் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவர் என்று சொல்லுவாங்க, சர்ச்சைக்கு இருப்பாங்க, எதிர்ப்பாங்கன்னா சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு இருக்கா. அப்படிப்பட்டவங்கள தேவனே என்ன செய்யறாராம்? கேடான சிந்தைக்கு அவளை ஒப்பு கொடுக்கிறார். அப்ப ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. அவங்க சத்தியத்தை அறிவதற்கு நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் ஆனால் அப்ப அவங்களை என்ன சிந்தைக்கு ஒப்பு கொடுப்பாரு? சத்தியத்தை அறியக்கூடிய விருப்பம் இல்லைன்னா உங்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கா. அப்ப சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள ஆர்வப்படுறீங்கன்னா உங்களை என்ன சிந்தைக்கு ஒப்பு கொடுப்பாரு? நல்ல சிந்தைக்கு ஒப்பு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப இந்த ரெண்டும் எங்கதான் வேலை செய்யுது? சத்தியத்துக்குள்ளதான் வேலை செய்யுது. நாம் அறிந்து கொள்ளக்கூடிய எந்த உணர்வுல நாம் இருக்கிறோமோ அதுதான் நமக்குள்ள வேலை செய்யும். இயேசு சொல்வாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஆமென். ஆமென். இன்னைக்கு எப்ப என்னதான் நமக்கு சொல்றாருன்னா, நீ எதை விரும்புகிறாயோ அது உனக்குள்ளே நடக்கும். நீ சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறியா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் படிக்கல, எனக்கு அந்த ஞானம் இல்ல, அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பயன்படுத்தினவங்க படிச்ச மேதையிலே பயன்படுத்தினாரு இல்ல. ஒண்ணுமே இல்லாதவங்க அது அவருக்கு தெரியும். நீங்க எப்படிப்பட்டவங்க நீங்க உருவாகிறதுக்கு முன்பாகவே அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் எப்படிப்பட்டவன், நீங்க எப்படிப்பட்டவங்க, நீங்க தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பாகவே, ஏன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை முன்குறித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை முன்குறித்தாராம் தேவன். ஹல்லேலூயா. ஏதோ யதார்த்தமாக நம்ம வரல, யதார்த்தமாக நடக்கல. அப்ப இதையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை முன்குறிச்சு வச்சிருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் சந்ததிகளை முன்குறிச்சு வச்சிருக்கிறார். அவங்களதான் சொல்றாரு, நீ சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்பினா உன்னை நல்ல சிந்தை உனக்குள்ள என்ன செய்யும்? வரும். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு அப்போஸ்தலர்ல பாத்தீங்கன்னா இந்த பெரேயா பட்டணத்து ஜனங்கள் இருக்காங்க பாத்தீங்களா? அந்த பெரேயா பட்டணத்து ஜனங்கள் தினந்தோறும் வேதத்தை தியானித்தார்களாம். தினந்தோறும் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணினார்களாம். கூட்டமா கூடி என்ன செஞ்சாங்களாம்? அந்த தெருவில் அப்படி இப்படின்னு போய் ஆராய்ச்சி பண்ணல, வேதத்தை ஆராய்ச்சி பண்ணினாங்களாம். வேதத்தில் தெசலோனிக்கேயரை விட ஒரு நல்ல குணசாலிகளாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. அந்த குணம் நல்ல குணம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த வார்த்தைகளை அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததனால், சிந்திக்க பார்த்ததனால். ஹல்லேலூயா. சத்தியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, வசனத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த சிந்தைகளுக்குள்ள வரும் பொழுது நமக்கு தானா நல்ல குணம் வரும். ஹல்லேலூயா. நீ அப்படி பேசாத, நீ இப்படி பேசாத, நீங்க சொல்லி பாருங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் சத்தியத்தை ஒரு மனிதன் என்னைக்கு அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ அவங்களுக்குள்ள நல்ல குணம் வரும். ஏனென்றால் சத்தியம் அவங்களுக்கு கெட்ட குணத்துல இருந்து விடுதலை உண்டு பண்ணும், நல்ல குணத்தை அவங்களுக்கு வைக்கும். ஹல்லேலூயா. அதனால அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. அந்த சத்தியத்தை அறியலன்னா அவன் கேடா போயிடுவான். அறிந்து கொண்டான் அவன் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் பரிசுத்தமாய் மாறுவான், எப்படிப்பட்ட மூடனா இருந்தாலும் அவன் ஞானியாய் மாறுவான். ஹல்லேலூயா. நீங்க மூடனா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, படிக்கவே தெரியாதனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் படிக்க தெரியாதவர்கள் கவனிக்க ஆரம்பிங்க. படிக்க தெரிஞ்சவங்க வசனத்தை புரியல, ஆண்டவரே என்னது இதுனா என்னது அப்படின்னு ஒரு வசனத்தை உங்களுக்கு புரியலனா நீங்கள் தேவனிடத்துல கேளுங்க. ஆவியானவர் என்ன அர்த்தம், நான் ஆசைப்படுறேன், சத்தியத்தை அறிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன், எனக்கு கற்றுத்தா
நல்லா கற்று தருவார். யார் யாருக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆமென். ஆனால் நீங்கள் விரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கற்றுக் கொடுப்பது அவர்தான், ஆனால் விரும்புகிறது நீங்க தான் விரும்பணும். ஹalleluya. நீங்க விரும்பினா நீங்க அவருக்கு இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். அவர் சொல்ற, நான் கதவை தட்டுறேன், ஒருவன் திறந்தால் நான் அவனுக்குள் வாசம் பண்ணுவேன். ஹalleluya. அப்ப அந்த திறந்தா என்னன்னா, அவர் இருதயத்தை சத்தியத்தை உங்களுக்கு பேச பேச உங்களுக்கு தட்டி கொண்டே இருக்கிறார். நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனமுடையதா இருந்தால் அவர் உங்களுக்குள் வருவார். அவர் வரும் பொழுது உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் வரும். குணஸ்தாலியாய் நீங்கள் மாறுவீர்கள். வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. ஒரு மனிதன் சும்மா ஒரு குணங்கிறது ஆள்கிட்ட சொல்லலாம். சிலப்ப மேலோட்டமா ஒரு மனுஷனை பார்த்துக்கலாம், அந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து சத்தியத்தை அறிகிற அறிவினால் தான் ஒருவர் உண்மையான குணஸ்தாலிகளாக இருக்க முடியும். ஹalleluya. இல்லை என்றால் குணஸ்தாலியா இருப்பாங்க. எப்படிப்பட்டனா, சுய நீதி தான் இருக்கும். ஒரு பக்கம் இங்க ஒரு இருக்குன்னா, தனக்கு ஏற்றவங்களுக்கு ஒரு நீதியை பேசுவாங்க, இல்லாதவங்களுக்கு ஒரு நீதியை பேசுவாங்க. ஆனால் சத்தியத்தின்படி நீதி ஆகிறவங்க அவன் சகல எல்லாவற்றிலும் சத்தியத்தின்படி தான் இருப்பாங்க. ஆமென். சத்தியத்தின்படி தான் இருப்பாங்க. அதுதான் தேவனுடைய குணம். தேவன் நமக்கு கொடுக்கிற குணம் என்னன்னா, ஆள் பார்த்து பேச தோணாது. ஹalleluya. நமக்குள்ள இருக்கிற குணத்துக்கும் தேவன் நமக்கு தருகிற குணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நமக்குள்ள குணம் நமக்கு வேண்டியவங்களுக்கு நியாயத்தை நியாயமாய் பேசும், அடுத்தவங்களுக்கு அதே தவறாய் வைக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த ஞானம் இருக்கு பாருங்க, அந்த நீதி இருக்கு பாருங்க, அது சகலத்திலும் சகலத்தையும் பகுத்து நமக்கு என்ன விளங்க பண்ணும். அது தேவன் கொடுக்கிற நீதி. ஹalleluya. அதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த அறிவு இருக்கு பாருங்க, நீங்க அதுக்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா ஒரு 2-3 நிறைய இருக்கும். சாதாரண மேலோட்டம் படிக்கிற பாருங்க. அவர்கள் எங்கேயும் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தான்னு சொல்றாங்களா? யார? சத்தியத்தை அறிய மனதில்லாத இருந்தவர்களை தேவன் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க, சகலவித அநியாயத்தினாலும் பேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிரப்பப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறக்கூறுகிறவர்களாகவும் அவதூறு பண்ணுகிறவர்களாகவும் தேவ பகைஞர்களாகவும் துரோகி பண்ணுகிறவர்களாகவும் அசுத்தம் உள்ளவர்களாகவும் வீம்புக்காரர்களாகவும் பொல்லாதவர்களை யோசிக்கிறவர்களாகவும் பிணைக்கிறவர்களை பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் உணர்வில்லாதவர்களாகவும் உடன்படிக்கையை மீறுகிறவர்களாகவும் சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் இணங்காத இரக்கமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் எப்ப வருது? சத்தியத்தை அறிய மனதில்லாத இருக்கும் பொழுது இதெல்லாம் என்ன செய்யுது? இதுக்கெல்லாம் தேவனை என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் எங்க போவார்னா மரணத்துக்கு நேரா போவாங்க. ஹalleluya. ஆனா இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்புக்கு அவர்கள் தீர்ப்பதற்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த சிந்தையில எல்லாம் நீங்க விடுதலை ஆகணும்னா என்ன பண்ணணும்? நிறைய சொல்லிருக்கிற பாருங்க, இவ்வளவும் சொல்லிருக்காரு. இதெல்லாம் நீங்க மீறணும்னா சத்தியத்தை அறிவதற்கு மனதுடையவர்களா இருக்கணும். ஹalleluya. இப்போ நமக்கு சபையில என்ன சொல்லி தருவாங்கன்னா, இதையெல்லாம் நீங்க நிப்பாட்டிட்டா நீங்க இயேசுவின் பிள்ளையை மாறிடலாம். இதெல்லாம் நீங்க நிப்பாட்டிட்டோம்னா, நீங்க எல்லாம் நிப்பாட்டுவீங்கன்னா இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஹalleluya. இத உங்களால முடியாத என்பதற்காக தான் அவர் வந்தார். அப்படிங்க அவரை அறிவீர்களால் இதில் இருந்து உங்களை விடுதலையாக்குவார். இந்த சொல்லப்பட்டு பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு நினைச்சாதே செயல்படாது. அதனால தான் நான் சிலுவை குறித்து உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சத்தியத்தை நீங்க உணர ஒரு அறிந்து கொள்வீர்களானால் அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்க இது எல்லாமே உங்களுக்குள்ள வராது. ஹalleluya. அதை அறிவதற்கு மனதில்லாம இருந்தவங்க தான் அவங்களுக்கு நினைச்சதை ஒப்பு கொடுத்தார். அவர் தான் நினைச்சதை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அவங்களுக்கு சத்தியத்தின் மேல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க விருப்பம் இல்லைன்னா அவங்க கனி கொடுக்க போறது இல்லை. அதனாலதான் இயேசு ரோமையா சொல்லுவார், ஒரு தோட்டத்துல ஒரு செடியெல்லாம் ஒரு நாட்டு தண்ணி பாய்த்து கொண்டிருந்தார். கனி வருகிற நாட்கள்ல கனி முடக்கம் போயிட்டு உடனே தோட்டத்துல இருக்கிற வெறுமையா இருக்கிற கனி இல்லாம என்ன வெட்டி போடுது. ஏன்னா இடத்தில் படுத்திட்டு வெட்டி போடுங்கிற எதனால? அது கனி கொடுக்காததுனால. ஹalleluya. ஏன்னா தண்ணி பாய்க்கிறோம், எல்லாம் பாய்க்கிறோம், கனி கொடுக்க மாட்டேங்குது. அதனால சத்தியம் உங்களுக்கு நாங்க பேசிக்கிட்டே
இப்போ டீச்சர் இருக்காங்க பாருங்க, ஸ்கூல்ல எத்தனை பேர் படிக்கலனாலும் அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஹalleluya. ஏன்னா அவங்களுக்கு கடமை பேசிதான் ஆகணும். நான் எனக்கு தேவன் தருகிற வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு தான் இருப்பேன். ஆனா அதை எத்தனை பேர் கேட்டு உணர்றீங்களோ அவங்க கனி கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. ஹalleluya. நீ எல்லாத்தையும் பேசு, அப்புறம் நீங்க எதுவுமே நீங்க கேட்காம இருந்தா நீங்க கனி கொடுக்கிறவங்களா இருக்க முடியாது. அதுக்கு கீழே இருக்கிறது பாருங்க, இதுக்கு பங்குள்ளவரா இருக்க முடியும். அதுக்காக தான் சத்தியத்தை உங்களுக்கு என்ன செய்ய போதித்துக் கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா நீங்க அதுக்கு கீழே உள்ளது எல்லாம் தானா வளரும். ஹalleluya. ஐயோ நான் போய் செத்துட்டேன், ஐயோ நான் புறப்பட்டேன் அதை நீங்க நினைக்காதா. நீங்க நினைக்கிறது சத்தியத்தை நான் அறிய வேண்டும், மனமுடையதாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை எனக்கு தாரும். உடனே பிசாசு சொல்லுவான், உனக்கு தான் படிக்கவே தெரியாத, நீ எதுக்கு அறிந்து கொள்ளதுங்க. அதெல்லாம் தூரப்பட்டுறணும். மனிதன் சிந்திக்கிறப்ப நம்ம சிந்திக்கவே கூடாது. ஆமென். தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக பைத்தியங்களை தெரிந்து கொண்டார்னு சொல்றாரு. எதுக்காக? அவர் ஞானியாக இருக்கலாம், படிப்பாளியாக இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம். ஆனால் பைத்தியங்களை தெரிந்து கொள்றாங்க. பைத்தியங்கள் ஞானிகளை வெட்கப்படுத்தக்கூடிய ஞானம் உண்டாகுது. அது தேவனா உண்டாகுது. ஹalleluya. இருக்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவர்களை தெரிந்து கொண்டாராம். எதுக்காக? அவர்களை உயர்த்தி இருக்கிறவர்களை மட்டமாக்கி அவர்களுக்கு மேலானவர்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. ஆமென். இதெல்லாம் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா மனதுல? இதெல்லாம் எனக்கு எங்க நடக்கும் ஒருபோதும் அப்படி நினைக்க கூடாது. ஆமென். ஏன்னா செய்யறது நீங்க இல்ல, நீங்க இடம் கொடுக்கிறது. நீங்க இடம் கொடுத்தால் அவர் செய்வார். ஹalleluya. உங்க இருதயத்துல நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா அவர் செய்வார். வாக்குத்தத்தத்துக்கு நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா அதை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் சொல்லி இயேசு கிறிஸ்துவினால என்னை இப்படி வச்சிருக்கீங்களே, என்னை இப்படி உயர்த்தி வச்சிருக்கீங்க, ஸ்தோத்திரம். எனக்குள்ள கிரியைகளை நடப்பிச்சு கொண்டிருக்கீங்க, ஸ்தோத்திரம். என்னை பிரகாசிக்க பண்றீங்களே, ஸ்தோத்திரம். ஒன்றிலும் குறைவில்லாம வச்சிருக்கீங்களே, ஸ்தோத்திரம். சொல்ல பழகுங்க. அப்படி நீங்க சொல்ல 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 அவருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். சொன்ன உடனே இல்ல, சொல்ல 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 நடக்கும். முதல்ல உங்க இருதயங்கள்ல மாற்றங்கள் உண்டாகும். உங்க இருதயங்கள்ல பெரிய விடுதலை உண்டாகும். அதுக்கு பிறகு மாம்ச நீங்க சொன்ன காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஹalleluya. அது எதனால வருது? நீங்க விசுவாசித்து பேச ஆரம்பிக்கிறீங்க, அது உங்களுக்கு செயல்படுது. ஆமென்.